Hi students, exercise 1.1 question number 5. Given that A is equal to 1, 2, 3, ஏங்கிற செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க 1, 2, 3 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. B is equal to 2, 3, 5 கொடுத்துருக்காங்க. C is equal to 3, 4 and D is equal to 1, 3, 5. இப்போ நாலு செட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க A intersection C product cross B intersection D is equal to A cross B intersection C cross D. இதை வெரி ட்ரூ ஒன் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக கிடச்சதுன்னா ட்ரூ, இல்லைன்னா இட்ஸ் நாட் அ ட்ரூ. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்ம LHS RHS தனித்தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டும் காமனாக வருதா இல்லை வேறு மாதிரி வருதான்னு செக் பண்ணுவோம். சரியா? ஸோ வில் டேக் ஃபஸ்ட் LHS எடுத்துக்குவோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் LHS என்னது? ஸோ LHSல ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சிருவோம். ஸோ A இன்டர்செக்ஷன் C. ஸோ ஏங்கிற எலிமெண்ட் என்னது 1, 2, 3 இன்டர்செக்ஷன் Cங்கிறது என்னது 3, 4. இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கும். ரெண்டுலேயுமே, அதாவது இந்த செட்லேயும் இருக்கணும், அந்த செட்லேயும் இருக்கணும். காமனாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, அப்போது இங்கே பாருங்கள் 1 இதில் இருக்கா? இல்லை. 2 இதில் இருக்குது, 2 இதில் இல்லை. 3 இதில் இருக்குது, 3 இதுலேயும் இருக்குது. அப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஸோ A இன்டர்செக்ஷன் C நம்ம எடுத்துக்குவோம், 3 எடுத்துக்கலாம். ஸோ 4 வந்து இதில் இருக்குது, இதில் இல்லை, அதனால் 4 நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ அப்போ நமக்கு A இன்டர்செக்ஷன் C என்ன கிடச்சிருக்கு? ஒரே ஒரு எலிமெண்ட், தட் இஸ் 3 கிடச்சிருக்கு. அடுத்து அதே மாதிரி B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிப்போம் நம்ம. ஸோ B இன்டர்செக்ஷன் D. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு Bங்கிற செட் எழுதிடும். B என்னது இருக்குது? 2, 3, 5 இன்டர்செக்ஷன் D. Dயில் என்ன இருக்குது? 1, 3, 5. கரெக்டுங்களா? ஸோ வந்து Bயில் என்ன இருக்குது? 2, 3, 5. Bயில் 2, 3, 5 எழுதிட்டோம். இன்டர்செக்ஷன் D. Dயில் என்ன இருக்குது? 1, 3, 5 இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் காமனாக என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ நம்ம வில் டேக் 3. அடுத்து 5 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. அப்போ 5 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ வில் டேக் 5. ஸோ இப்போ நமக்கு B இன்டர்செக்ஷன் D கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. LHS இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. LHSல என்ன கொடுத்துருக்காங்க? இது ரெண்டையும் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ A இன்டர்செக்ஷன் ப்ராடக்ட் B இன்டர்செக்ஷன் D. ஸோ A இன்டர்செக்ஷன் C நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ப்ராடக்ட் இதில் 3, 5. B இன்டர்செக்ஷன் D என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 3, 5. இப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும். இதில் ஒரு எலிமெண்ட் இருக்குது, இல்லை 2. அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 2 செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கிடைக்கும். ஸோ செட் 3, 3. ஸோ வில் டேக் 3, 3 அண்ட் 3, 5. 3, 5. இப்போ நமக்கு LHS கிடச்சிச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? RHS கண்டுபிடிச்சி 2 ஈக்குவலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணுவோம்? நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ வில் டூ RHS. RHS என்னது? ரைட், RHSல என்ன கொடுத்துருக்காங்க? A cross B இன்டர்செக்ஷன் C cross D. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிப்போம். ஸோ A cross B. ஸோ A என்னது? 1, 2, 3 cross B. Bயில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் 2, 3, 5. ஸோ 2, 3, 5. 2, 3, 5. இப்போ இது ரெண்டையும் பண்ணுவோம். இதில் 3 எலிமெண்ட் இருக்குது, இதில் 3. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 9 எலிமெண்ட்ஸ் கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இது 3ஓட பண்ணுவோம். இப்போ 1, 2, 1, 3, 1, 5. இப்போ செகண்ட். ஓகேவா? இப்போ செகண்ட் எலிமெண்ட் என்னது? 2, 2, 2, 3, 2, 5. ஓகே, இப்போ தேர்டுங்கிறது இந்த எலிமெண்ட் எடுத்து மற்ற 2 எலிமெண்ட் பண்ணுவோம். இப்போ 3, 2, 3, 3, 5. ஓகே, தென் இப்போ அதே மாதிரி அதில் என்ன இருக்குது? இப்போது ஒரு ப்ராக்கெட்டில் கூட முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது பண்ண போகிறோம். C cross D. ஸோ C cross D. ஸோ Cங்கிறது என்ன இருக்குது? 3, 4. ஓகேங்களா? ஸோ 3, 4 ப்ராடக்ட் Dயில் 1, 3, 5. 1, 3,
5. ஓகேவா? இப்போ இதில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்து நம்ம அதோட பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? செட் 3, 1, 3, 3, 3, 5. அடுத்து 4 எடுத்து பண்ணுவோம். இப்போ 4 எடுத்து பண்ணும்போது 4, 1, 4, 3, 4, 5. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? A cross B கண்டுபிடிச்சிட்டோம், C cross D கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இன்னும் முடியல. நமக்கு என்ன இருக்குது? ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்டர்செக்ஷன். அப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை இப்போ நம்ம தனியாக எடுத்து எழுதுவோம். சரியா? ஓகே, அப்போது A cross B intersection C cross D, that is ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 1, 2 இருக்குது. இதில் இருக்க 1, 2 இல்லை. 1, 3 இல்லை. 1, 5 இல்லை. 2, 2 எஸ் இல்லை. 2, 3 ஆல்சோ இல்லை. 2, 5 இல்லை. 3, 2 இல்லை. 3, 3 எஸ். 3, 3 இருக்குது. அப்போ நம்ம வில் டேக் 3, 3. அடுத்து 3, 5 இங்கே 3, 5. 3, 5. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இதில் வந்து மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. 3, 3, 3, 5. ஓகேங்களா? ஓகே, இப்போது இது ஈக்குவேஷன் என்ன வச்சுக்கலாம்? நம்ம 2ன்னு எடுத்துக்குவோம். ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? 1, இங்கே ஈக்குவேஷன் 1ல் 3, 3, 3, 5. ஈக்குவேஷன் 2ல் 3, 3, 3, 5. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சமமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எஸ், given condition is true. கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 and 2, from the equation 1 and 2, ஓகேங்களா? ஸோ என்னது கண்டிஷன்? என்னது? A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. அதான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? whether is it true ன்னு கேட்குங்க. எஸ், இட்ஸ் ட்ரூ. கரெக்டுங்களா? பாருங்கள்.